ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த குட்டி குட்டி மீனை எப்படி கூட்டு போல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வானொலியில் நான் தேங்காய் ஊற்றிருக்கேன். தேங்காய் ஊற்றின பிறகு கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு பொரித்த பிறகு ஒரு 2 வெங்காயம், 2 கொஞ்சம் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன். எடுத்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக நல்லா வதக்கி அதுக்கப்புறம் என்னென்னா 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். 2 தக்காளியும் சேர்த்துக்கணும். 2 தக்காளியும் 2 வெங்காயமும் நல்லா வதங்கிறது வரைக்கும் போட்டு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த குட்டி குட்டி மீன், குட்டி நெத்திலியும் குட்டி மத்தி மீனையும் சேர்த்து போட்டு அதை நல்லா கொஞ்சம் வேகிறதுக்கு தக்கன வதக்கணும். வதக்கின பிறகு என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், வத்தல் பொடி எல்லாத்தையும் சேர்த்து நம்ம போட்டு அதையும் கிண்டி விடணும். எல்லா பக்கமும் எல்லா மீனுக்கும் அது படாத மாதிரி நல்லா சுற்றி கிண்டி விடணும். கிண்டி விட்டு அது நல்ல ஒரு மாதிரி வெந்து அழகு போல் வரும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் நான் அரை பூண்டு எடுத்திருக்கேன். அது தோல் மட்டும் லைட்டாக மட்டும் நீக்கிட்டு அதை அப்படியே வச்சு சதைச்சி அதையும் நான் மேலே போட்டு தூவிக்கிட்டேன். அதையும் வதக்கும் போது தான் அந்த ஸ்மெல் அழகு போல் வரும். அப்புறம் அதையும் வதக்கிக்கிட்டு கூட கொஞ்சம் நல்லா இது எப்படி பண்ணலான்னா, நல்ல பிறுபிறுன்னு நம்ம சாதா பீன்ஸ் கூட்டெல்லாம் வைக்கிற மாதிரி பிறுபிறுன்ட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் எல்லாம் பண்ண பிறகு கருவேப்பிலை தூவி ரெடி ஆயிடுச்சு.